ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. கூடவே நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர எலி பெருச்சாலிக்கு உண்டான டிப்பும் பார்க்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எப்பயுமே நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரப்பர் வாங்கி யூஸ் பண்ணுவோங்க. ரப்பர் என்ன தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணாலும் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி பிடிச்சிருங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற ரப்பர் பேண்டை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த ரப்பரையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று இல்லாமல் பிரித்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம முகத்துக்கு பூசுகிற எந்த பவுடராக இருந்தாலும் சரிங்க, அதை இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த ரப்பர் பேண்ட் மேலே போட்டு விட்டுறலாங்க. இப்படி எதனால் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுட்ரு போட்டு விட்றதுனால ரப்பர் பேண்ட் ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிக்காதுங்க. நம்ம எடுக்கும்போதும் ரொம்பவும் ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கங்கே கவரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு தேவைங்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி சாக்ஸு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. வேலைக்கு போகிறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சாக்ஸ் எடுத்துகிட்டு துவைச்சிட்டு ஒவ்வொரு சாக்ஸாக இந்த மாதிரி தனித்தனியாக மடித்து வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி மடித்து பாருங்கள். உங்களுக்கு சாக்ஸ் ஒன்றோட ஒன்று மிஸ்ஸே ஆகாதுங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி சாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை இந்த நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மடித்து விட்டுட்டு இந்த ஒரு பீஸை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பீஸ் இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி இழுத்து விடுங்க. இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா சாக்ஸு ஒன்றோட ஒன்று நம்மளுக்கு மிஸ் ஆகாதுங்க. அப்படியே ரெண்டு சாக்ஸும் நம்மளுக்கு ஜோடியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்தது டிப் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வீட்டில் செக்கெண்ணெயெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா வாசனையாக இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு சிக்கு வாசம் மாதிரி அடிக்குங்க. அந்த மாதிரி எல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள். அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகு. இந்த மிளகு எடுத்துருக்கேங்க நான் இப்போ இந்த மிளகை நம்ம தேங்காய் எண்ணெயில் சேர்த்து விட்டுறலாங்க. ஒரு 5 பீஸ் கிட்ட நான் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்குங்க. சிக்கு வாசம் அடிக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, எப்பயுமே ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. வாட்டர் பாட்டில் லீவ் சமயத்தில் நம்ம அதை அப்படியே மூடி போட்டு வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி அடிக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் கொஞ்சமாக அரிசி எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த அரிசியை வாட்டர் பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக வீட்டில் நியூஸ் பேப்பர் வச்சுருப்பீங்க இல்லைங்க, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாட்டர் கேனில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வாட்டர் பாட்டிலில். இது கூடயே கொஞ்சமாக விம் லிக்யூட் சேர்த்துக்கலாங்க. அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, அதனால் அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுங்க. இப்படி குலுக்கி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் ஏதாச்சும் அழுக்கு இருந்தால் கூட சுத்தமாக வந்துடுங்க. வாட்டர் பாட்டில்லேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குலுக்கிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள்.
இப்போ பாருங்கள் வாட்டர் கேன் நல்லா பார்க்குறக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்கூலுக்கெல்லாம் ஷூ போட்டு போவாங்க. சில சமயங்களில் ஷூவில் வந்து பேட் ஸ்மெல் மாதிரி வருங்க. அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பவுடர் தான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க அந்த பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த ஷூக்குள்ளே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து குலுக்கி விடுங்க. எதனால் இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷூ அதிகமாக நம்ம வெளியே தான் வைப்போங்க. அந்த மாதிரி வெளியே வைக்கிற சமயங்களில் பூச்சியெல்லாம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி பவுட்ரு போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதோட வாசத்துக்கு எந்த ஒரு பூச்சியும் உள்ளே போகாதுங்க. ஷூலேருந்து பேட் ஸ்மெல் எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆனுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிக்கு பெருச்சாளிக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு பாருங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி தக்காளி பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி பழத்தை 2ஆக கட் பண்ணிட்டு வந்துக்கலாங்க. இப்போ அடுத்தது என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த தீப்பெட்டி தாங்க. இப்போ இதுலேருந்து ஒரு 10 குச்சி போல் வந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் இந்த மருந்து மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கன்னாவே அந்த மருந்து தனியாகவே வந்துடுங்க. இப்போ பாருங்கள் இந்த மருந்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம தக்காளி மேலே வந்து சேர்த்து விட்டுறலாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்பாக தான் இருக்குங்க. ஆனால் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்புங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி தக்காளியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மருந்தை போட்டு விட்டுக்கலாங்க. இப்போ அடுத்தது என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோடா உப்பு தான் சேர்க்க போகிறோங்க. இந்த சோடா உப்பை இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து தக்காளியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நாட்டு சர்க்கரைங்க. இப்போ இந்த நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி மேலால் நல்லா வந்து தூவி விட்டுக்கலாங்க. எலி பெருச்சாளிக்கெல்லாம் இந்த தக்காளி ரொம்ப பிடிக்குங்க. தக்காளியோட வாசம் எங்கே இருந்தாலும் அது ஓடி வந்துடுங்க. கண்டிப்பாக இது சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே அது வராதுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையும் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து போட்டு விட்டுக்கலாங்க தக்காளி மேலே. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற தக்காளி எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு எலி பெருச்சாளி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சிங்கன்னா இது சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த பக்கமே வந்து எலினாலும் சரிங்க பெருச்சாளினாலும் சரிங்க வராதுங்க. இப்போ பாருங்கள் நான் அடுப்புக்கு பின்னாடி ஒன்று வந்து வச்சு விட்டுருக்கேங்க. அதே மாதிரி நம்மளுக்கு எலி பெருச்சாளி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ஒவ்வொரு பீஸ் கொண்டு போய் வச்சு விட்டுறலாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.